friends, welcome back to HC Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நமக்கு வந்து வேளாங்கண்ணி போகிறதுக்கு டைம் வந்தாச்சு. சோ நம்ம வந்து எப்படினா காலையில 4 மணி 5 மணி அப்படின்ற வாக்குல நம்ம கிளம்ப போறோம். நம்ம கூட யாரெல்லாம் வராங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணா, எங்க அண்ணி, நம்ம ஹானா பாப்பா வராங்க. இன்னொன்னு யார் வராங்க பாத்தீங்கன்னா என் பியான் கூட வரல, அவங்க தனியா அவங்க ரூட்ல வருவாங்க. கூட மீன்ஸ் கூட வந்து அண்ணா அண்ணி பாப்பா 3 பேர் வராங்க. நம்ம வந்து சென்னையில இருந்து கிளம்புறோம். சோ பெங்களூர்ல இருந்து நம்ம ஃபியான்சி 2 ரூட்ல 2 வண்டி வருது. ஒரு வண்டி சென்னை டு வேளாங்கண்ணி, ஒன்னு பெங்களூர் டு வேளாங்கண்ணி அப்படின்ற வாட்ல வந்து நம்ம வர போறாங்க எல்லாரும். சோ நம்ம வந்து ஃபேமிலி 3 ஃபேமிலி அண்ணனோட சேர்த்து 3 ஃபேமிலியா சேர்ந்து வேளாங்கண்ணில ஒரே மஜா தான் இருக்கும் போது. ஸோ வந்து நம்ம வந்துட்டு 3 ஃபேமிலி அது கூட சேர்ந்து என்ன அப்படின்னா நம்ம பாண்டியிலேருந்து நம்மளோட 2 சிஸ்டர்ஸ் ரிஜாரியா அவங்களுமே வராங்க. ஸோ வந்து ஒரே மஜாவாக இருக்கும் போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரே மஜாவாக இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஓரளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும் இது. ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன டைரெக்டாக எக்ஸாம் தான். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன எங்கள் அம்மா கண்ணு தெரியலையா அப்போ வந்து ரொம்ப நேரமாக நோட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து கிட்ட பார்க்க முடியல, கிட்ட பார்த்தா பிளர்ரா இருக்காச்சு. பாவம் இதுதான் எங்க அம்மா வயசாயிடுச்சு. சோ கேட்கவே மாட்டாங்க. எனக்கு கண்ணு கோலாயிடுச்சு. சூ போடுறாங்க. ஆமா சூ மறந்துட்டீங்களா? சோ வந்துட்டு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட பேக்கிங் vlog அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். என்ன நல்லது பாருங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மாவே எல்லாத்துக்கும் அலப்பறை பண்ணுவோம் கிளம்புறோம் அப்படின்னாலே. இதுல வேற இத்தனை பேர் வராங்களா, இன்னும் அலப்பறை தான் எனக்கு. ஸோ என்ன அப்படின்னா எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ட்ரெஸ் எல்லாம் நான் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். ஸோ ட்ரெஸ் எல்லாத்தையும் இப்போதைக்கு வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே ட்ரெஸ், என்னோட 2 பர்த்டே ட்ரெஸ் இதுக்குள்ள இருக்குது. அதனால நான் இதை மட்டும் காட்ட மாட்டேன். ஓகே ஓகே. ப்ளூ அது ஒன்று இருக்குல்ல. ஸோ வந்து 2 பர்த்டே ட்ரெஸ் இருக்கு. இந்த பர்த்டே ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் இமிடேஷன் போடலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு செட் ஆகுதா, செட் ஆகல அப்படின்னா நம்ம கோல்டே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் உட்காந்துருக்கேன். ஸோ வந்துட்டு மற்ற ட்ரெஸ்ஸு அதுக்கு தேவையான ஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு மட்டும்தான் வேலை. இது நான் வந்து தனியாக உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். ஓகே, நான் வந்துட்டு வீடியோவில் தான் நான் காட்டுவேன். ஐ மீன் பர்த்டே அன்னைக்கு தான் நான் காட்டுறேனே தவிர இன்னைக்கு நான் காட்ட மாட்டேன். அது அப்படியே பயங்கர எனக்கு குடும்ப குத்து விளக்காதான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்குது. யாரு அது? ஆமா எப்பவுமே அப்படிதானே இல்ல கவுன் எடுப்பேன். கவுன் வந்து இந்த வாட்டி ஏன் வந்து கவுனு போகாம குடும்ப குத்துவலக்கா நீங்க என்ன நினைச்சது சாரிலாம் நினைச்சுக்காதீங்க. சாரிலாம் இல்ல, சுடிதார் தான். அந்த மாதிரி செட் எடுத்தது ரீசன் என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா வந்து கல்யாணம் ஜோஷ்லே போறதுனால நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாமே போடுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான அந்த ஒரு இது இருக்கவே இருக்காது, சுடிதாரு அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஸோ வேண்டாம், நம்ம பர்த்டேக்கு அவ்வளோ செலவு பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு இதுக்காக இந்த வாட்டி நான் பர்த்டேக்கு சுடிதார் எடுத்துட்டேன். ஸோ வாடி எனக்கு இன்னும் வந்து 2 செருப்புகள், ஷூ நாளைக்கு போட்டு போயிடுவேன், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்து வைக்கணும். அதர் வேற என்ன எடுத்து வைக்கணும்னு யோசிக்கிறேன் நான். என்னோட மேண்டேட்டரி ஐட்டம்ஸ் நான் வந்து என்ன நினைச்சேன், புக் எடுத்து வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனால் யாரு நீ? நான் இங்க இருக்க ஓயமார் எங்க அண்ணா கூட போனதுக்கே நான் அந்த புக்கை ஒரு 2 நாளா தொடவே இல்லை. வேளாங்கண்ணி அண்ணனோட சேர்த்து என் பியான்சி வேற சுத்தமா தர மாட்டேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கார்ல இடத்துக்கு இடம் அடைச்சு. ஆமா, எனக்கு அதெல்லாம் நான் பேச மாட்டேன், படிக்கிற புக்கு. ஸோ வந்து இந்த ட்ரெஸ்லாம் நான் உங்களுக்கு போடும்போது கட்டுறேன். இதுவே இப்படி 2 அடங்கிடுச்சுன்னா நான் எங்க மற்றதெல்லாம் எடுத்து வைப்பேன் தெரியல. எங்க அம்மா எனக்கு ஒரு சூட் கேஸ் தான், ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் தான். ஆளுக்கு ஒரு சூட் கேஸ் தான் போதும், அவ்வளவுதான். அப்படியே அமுக்கு மொத்தம் 6 ட்ரெஸ். 6 8 ட்ரெஸ் பர்த்டே ட்ரெஸ்ஸோட சேர்த்து எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். 7 ட்ரெஸ். நானே 7 தான். ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ். நான் பர்த்டேக்கு 3 ட்ரெஸ் மாட்டுவேன். கிழிச்ச. ஆமா, 1 2 3 நைட்டு மார்னிங் ஆஃப்டர்நூன். நைட் கேக் வெட்டும்போது ஒண்ணா, காலையில ஒண்ணா, அதுக்கப்புறம் அங்க இருந்து டிராவல் பண்ணும்போது ஒண்ணா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அவ்வளவுதான். டிராவல் பண்ணும் போதெல்லாம் ஒரு என்ன போட்டியோ அதையே அப்படியே மாத்திக்கோ. சும்மா டிராவலுக்கெல்லாம் எடுக்காத. மொத்தம் 8 ட்ரெஸ் எடுத்துக்கோ. நான் 7 ட்ரெஸ் எடுத்துருக்கேன், நீ 8 ட்ரெஸ் எடுத்துக்கோ. 8 தான் கரெக்டா இருக்கு. 2 3 4 5 6 7 8. எது போட்டுன்னு வருவ நாளைக்கா? ஜீன் அதுதான் சேர்த்து தான் நான் சொல்றேன். 7 சொல்றீங்கன்னா அப்போ நீ 7 உள்ள பேக் பண்ணும். 8வது ஒண்ணு எடுத்து வெளியில வைக்கணும்.
அப்படியா? சரி, அது எது போடலாம்னு யோசிக்கலாம். இது போடலாமா? இல்ல நான் வந்து ஒரு டிஷர்ட் ஒன்று புதுசு இருக்குல்ல, அது போட்டுக்கலாம்னு நினைச்சேன். ஒரு டிஷர்ட் இருக்கு, நம்ம ஜூடியோல எடுத்த டிஷர்ட் ஒன்று இருக்கு. சரி, அதை போட்டுக்கிட்டா கொஞ்சம் ஃப்ரீயா. அதை போட்டா என்ன பேண்ட்? ஜீன் பேண்ட் ஒன்று இருக்கே, இதுவே போட்டுக்கலாம். ஓகே ஓகே. எல்லாம் புதுசு தான் நான் போடுவேன், பழசு போட மாட்டேன். அதனால ஓகே, இதுவே இடம் அடைச்சிக்கிச்சு. நான் இன்னும் வந்து என்னோட ஷெல்ஃப் எடுத்து வைக்கணும். என் பர்த்டே ட்ரெஸ் இன்னும் நான் எடுத்து வைக்கணும், அது எடுத்து வைக்கணும். அது கூட அப்படியே கவரோட இருந்துட்டு போட்டோம். 8 ட்ரெஸ், 8-9 ட்ரெஸ் அது இருந்தா அப்படியே கவரோட இருந்துட்டு போட்டோம். அது ஆமா, அது கவரோட இருக்கட்டும். ஸோ என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் உள்ள இருந்தாங்க, ஓகேவா? நான் இங்க வெளில உட்காந்து இப்படி பரப்பிட்டு உட்காந்து எடுத்து வச்சிருந்தேன். அப்போ வந்து என்னமோ எடுக்கிறதுக்காக இப்படி போனேன், அப்படியே கவுந்துட்டேன் பீம் பேக்கோட. என்னால ஏஞ்சிக்கவும் முடியல, கை போய் மாட்டிக்கிச்சு வேற. நானும் டேடி டேடி டேடின்னு ஒரு புள்ள வெளில இருக்கே, அப்பப்ப வேடி பார்ப்போம், எட்டி பார்ப்போம், பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா இல்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமா இப்படி கவுந்து கிடக்குறேன். அப்புறம் நானே கஷ்டப்பட்டு எட்டி பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் பாக்ஸ் காட்டுப்பா, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கின்னு பீராஞ்சின்னு இருக்கேன். அதனால கம்முன்னு விட்டேன். நான் கவுந்துட்டேன், நான் கவுந்து போயிட்டோம். நீங்க இடிச்சுக்கிட்டு ஐயோ வந்து நாஸ்டி பண்ணிட்டு இருந்தான் உட்காந்து. நான் இது ஆக்சுவலி என்ன யூஸ்? அது வைக்கணும் தலையில, தெரியுமா? இப்போ இதை எடுத்துக்கலாம், என்னன்னு தெரியல, நான் ஜஸ்ட் கண்ணை மாட்டுச்சு. சரி ஓகே, எடுத்துக்கோமேன்னு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன எடுக்கணும்? என்னோட வாட்ச் 2 எடுக்கணும். டேடி என்னோட ராஷ் எடுத்துட்டு வரேன். வாட்ச் ப்ளீஸ், மை ராகா வாட்ச். அந்த ஒரு வாட்ச் நல்ல வாட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு வாட்ச் தொலைச்சு வாயில போட்டேன், எனக்கு தெரியல, ஏன்னா நான் யூஸ் பண்ணவே இல்லை கொஞ்ச நாளா. நான் எங்க எடுத்துட்டு போட்டேன்? நீ அந்த டிராவில் போட்டு வச்சிருப்ப, எக்ஸாம் கட்டிட்டு போறேன்னு பேர் ஒலின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிராவில் போட்டு வச்சிருக்கிற. எக்ஸாமே நான் போலியே, அப்ப அது அப்பதான் பண்ண. இல்லைன்னா அந்த பாக்ஸ்ல ஒழுங்கா தேடலையான்னு பாருப்பா. இல்லைன்னா ஏன் பாரு. ஆமா, இது எடுத்துக்கலாமா இல்ல இது எடுத்துக்கலாமா? எது எடுத்துக்கலாம்? அது எடுத்துக்கோ. இதுவே எப்ப பார்த்தாலும் இதுவே போடல. ஏன்னா இந்த வாட்சுக்கு நான் போய் வாங்கினது இந்த பிரேஸ்லெட் தான், அதனால டேடி வந்து இதையே போட்டுக்கோங்க. இது நான் போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான் என்னோட குட்டி பாக்ஸ். அண்ட் வந்து நான் இது வாங்கினேன், 2 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஒயிட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஒயிட் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், நல்லா இருக்குல்ல? சும்மா அப்பப்போ போட்டுக்கலாமே. இது வேணா எடுத்துக்கலாம், என்னோட பர்த்டே ட்ரெஸ்க்கு சூட் ஆகும். ஏன்னா என் பர்த்டே ட்ரெஸ்க்கு இந்த கலர் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகாது. ஓகே, அவ்வளோதான். வேற என்ன எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். கம்மல் எடுத்து வச்சாச்சு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் எடுத்து வச்சுட்டேன், செயின் எடுத்து வச்சுட்டேன். செயின் ஒன்று தான் எடுத்து வச்சிருக்கேன், வேற வந்து எல்லாத்துக்குமே இது செட் ஆகும். இதோட்டு எல்லாமே ஒயிட்டாக எடுத்து வச்சுக்கிறேன் நான், ஏன்னு தெரில, பரவாயில்ல. ஸோ வேற என்ன ரெடி எடுத்துக்கணும்? என் செருப்பு ஷூ தான் எடுத்துக்கணும், அது தூக்கி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த ஹேர் பேண்ட்லாம் எடுத்து வைக்கலையா? எல்லாம் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் வந்து மேக்கப் பேக்ல எடுத்து வச்சுப்பேன். அடுத்தது வேற என்னென்னலாம் காட்ட மாட்டேனே. இது அது வந்து அன்னைக்கு தான் நான் போட்டு தான் காட்டுறேன். ஆனா நான் ஒரே ஒரு வாட்டி கலர் மட்டும் பாத்துக்கிறேன். இந்த கலர் அது உள்ள அன்னைக்கு எத்தனை எடுத்த? 2 எடுத்தியா? ஓ, அம்மா ஒன்று நீ ஒன்று எடுத்தீங்க. இல்ல 2 எடுத்தேன். அவன் 2 3 எடுத்தா, நான் ஒண்ணே ஒன்று எடுத்தேன். நான் 3 எடுத்தேன். கேல 3 எடுத்தியா? சரி, 4 எடுத்தேன். அப்ப 4 நான் ஒண்ணே ஒன்று எடுத்தேன். சாரியோட சேர்த்து 4 இல்ல? ரைட், ஓகே. சோ இந்த கலர், இந்த ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே கலர் தான் எடுத்து வச்சிருக்கிறது. ஆமா, இதுவும் ஒரு கலரா, இதுல பார்டர் அந்த கலர் வருது. சோ இது நேவி ப்ளூ இல்லையா பார்டர்? ஆஹா, கிரீன் தான் பார்டர். இப்போ அந்த கிரீனுக்கு தேவையான கம்பல் இல்ல வளையல் அப்படின்றத நான் இப்ப பார்த்து செட் பண்ணி எடுத்து வைக்கணும். பாப்பா, இப்போ நீ பண்ணி பிரோஜனம் இல்லை பாப்பா. தூங்கிடுவேன் காலையில். பப்பரக்கான தலைவிரி கோலமாக ஓடியாந்து காரில் ஏறுவீங்க அப்படியே. இல்லை, இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் ஆகாது, கலைஞ்சு போயிடும். சும்மா ஆசைக்கு பண்ணுறேன், சும்மா வெட்டியாக இருக்கிறேன். அதனால சரி ஆசைக்கு பண்ணிடலாமே. ஏன்னா எங்கள் அம்மா இதில் ஆனால் எடுத்துன்னு வராத, ஏன்னா அடைக்காதது செஞ்சு. ஆமாம், இது வேஸ்ட். இது அங்கெல்லாம் போய் பண்ணேன்ப்பா, அதெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது நம்மளுக்கு. பர்த்டேக்கு வேணா நீ பண்ணிக்கலாம், அதுக்கு தான் உனக்கு அந்த இது எடுத்தாச்சுல்ல, எக்ஸ்டென்ஷன். அது அம்மா அழகாக பண்ணி விடும். அது எதுக்கு? இது எதுக்கு? ஹேர் கலர் கேட்டா ஹேர் கலர் பண்ணாம ஹேர் கலர் பண்ண எக்ஸ்டென்ஷன் எனக்கு எடுத்து கொடுத்து தான் வச்சுக்கோ. போதும், அது போதும். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் வந்துலாம் பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணிட்டு திருப்பி அன்பேக் பண்ணி வச்சிருக்கிறேன் நான். பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி பேக் பண்ணுவேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஒரு ட்ரெஸ் கிழிச்சிட்டேன். அதனால அதுவும் இப்போ வந்து போயிருக்குது. ஐயோ எங்க போயிருக்குது? ஆல்ட்ரேஷனுக்கு போயிருக்குது. ஆல்ட்ரேஷன் வந்து வேணுமா? பண்ணி விடுவா? நாளைக்கு நாளைக்கு சும்மா பண்ணி விடுவாங்க. சரி காலைல ஏஞ்சி பண்ணி விடுவா? காலையில் ஏஞ்சி பண்ணிக்குவீங்களா? அப்போ கிளம்ப வேணாம். நான் 1 மணிக்கு இதுல ஓடுற மாதிரி தான் பரவாயில்ல. கார்ல ஓடுற மாதிரி இருந்தா கார்ல வரும்போது பண்ணி வந்துடுவீங்களா? எப்படி செமையா சூப்பரா நல்லா தான் வருது. இது டைசனை விட பெஸ்ட்டு. ஆமாப்பா டைசனோட பெஸ்ட்டு. என்னது இது? சீப் அண்ட் பெஸ்ட்டு. 3000 சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஆமாம் டைசனுக்கு இது சீப்பு தான் யாருல சொன்னா. ஓகே ஆக்சுவலி இங்கெல்லாம் பண்ணணும். ஆனால் எனக்கு வரலையே. வாங்க பண்ணி விடலாம். கம் பண்ணி விடணுமா? பண்ணி விடுறேன். வேண்டாம். ஒரு நாள் போப்பா போய் ரெடி பண்ணிக்கோப்பா. நாளைக்கு குளிக்கிறப்பேன். நாளைக்கு காலையில. நாளைக்கு என்ன கிழமை? நாளைக்கு தேர்ஸ்டே. ஏய் ஊருக்கு கிளம்பும் போது யாரும் தலை குளிச்சுட்டுலாம் வரமாட்டாங்க. ஃப்ரைடே தான் தலைக்கு குளிக்கணும். அங்க வந்து குளிச்சுக்கோ. தலைக்கு குளிச்சிட்டேன். அந்த தண்ணி இல்லையா? உப்பு தண்ணி. வேற என்ன பண்றது? நான் இன்னைக்கே குளிச்சிட்டேன். அதுக்கு 4 நாள். இப்ப பர்த்டே அன்னைக்கு தலைக்கு குளிக்க மாட்டியா? எனக்கு நாங்க குளிச்சேன்னா இருக்கிற முடியும் போயிடுமே. எப்படி ஸ்விம்மிங் பூல் இறங்குவீங்கல்ல? ஆமால. ஷாம்பு எடுத்துட்டு வருவீங்களா? ஷாம்பு எடுத்துன்னு வச்சு அங்கேயே ஷாம்பு சோப்பு எல்லாத்தையும் போட்டு ஸ்விம்மிங் பூல்லே போட்டு குளிப்பீங்களா? இல்லப்பா எனக்கு ஆல்ரெடி காட்டுவா. சரி நீ லக்கேஜா பேக் பண்ணிட்டியா? அது எல்லாருக்கும் தான் கூட்டம். எனக்கே கொட்டுது. உனக்கு கூட்டினா கொட்டிட்டு போடுப்பா. சுகர் பாய். ஸ்வீட் பாய். எங்க அப்பா சாக்லேட் பாய். இனிமே டாடி பேர் சாக்லேட் பாய். என்னதான் எறும்பு கடிக்குது, கொசு கடிக்குது, எல்லாம் கடிக்குது. உங்களெல்லாம் கடிக்குதா? உங்களெல்லாம் கடிக்காது. காவா மேல உட்காந்துக்கிற மாதிரி அப்படியே போய் உங்க மேல உட்காந்துக்கும். என்ன மட்டும் தான் கடிக்கும். சரி நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டியா? இன்னும் பேக் பண்ணலையே. இல்ல வந்தவனா தான் பேக் பண்ணுவியா? முக்கியமான ஐட்டமே நான் பேக் பண்ணல. அவள்தான். நீ அப்புறம் எதுக்கு உனக்கு இது ஹேர் ஸ்டைல்லாம்? தொப்பி குலாவை தூக்கி கவுத்துக்கிறதுக்கு எதுக்கு அதெல்லாம்? எது இருந்தா எனக்கு வேணும். என்னோட பிடிஎஸ் நான் ஆசையா வாங்கினேன். எங்க வாங்கினேன்? ஹைதராபாத்ல வாங்கினது. அதனால நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ அன்பேக் பண்ணது திருப்பி பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா காலையில சர்ன்னு எடுத்துடலாம். நம்ம காலையில ஹேனா கூட மீட் பண்ணலாம் அவங்கள. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் தம்பி கிஃப்ட்? தம்பி தான் சொல்லணும். வேற யார் சொல்லுவா? வாங்கி வச்சிருக்கான். அம்பானி மாதிரி வரவங்க நீ தான் தரணும். அவங்க கல்யாணம் சூடுடா. அது அவ்வளவு சொல்லலாம். தரவே இல்லை பாருங்க. இல்லடா இல்ல இந்த வாட்டி உன் பர்த்டேக்கு வந்து உங்க அக்கா வந்து கப்புலா இருக்கும். ஆமா இந்த வாட்டி உங்க அக்கா கொடுக்கு. 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே. எதுவும் கேட்காத நான் ஐபோன் வச்சு தூங்கின்னு சொல்லி வச்சிருவேன். இங்கதான் இருக்கும். பால்தான் முட்டடி. அதனால வந்து 2 பேருக்கும் அடி விழுவான். கரெக்ட். என்னடா வேணும்? நான் தான் பண்ணுவேன். நீ கேட்க கூடாது. என்ன கேட்டா நீ வாங்கி தந்தா? இல்ல நானும் கேட்க மாட்டேன். உனக்கு தேவைப்படுறதா வாங்கி வச்சிருக்கான். என்ன நீ எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட். டைசன் சேர்த்து வாங்கினேன். திட்டு வாங்கிட்டு போவான். வாங்கிட்டு போயிட்டு டைசன் மட்டும் இல்லன்னா உன் மண்டே அடிக்கிற நான் பிச்சை எடுத்துட்டு வேண்டாம். உன் மண்டையில அடிடாஸ் அபிபாஸ் மாதிரி பாமா பூமா அந்த மாதிரி அதுதான் நான் வச்சிருக்கேன். நாய்க் அந்த மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். எல்லா ஹேர்ஸ் தானே பண்றதுக்கு தானே வேணாம். பிராண்டா முக்கியம். வீட்டுல இருக்கு யார் பாக்க போறா? அதுதான் வாங்கி வச்சுக்க. பிராண்டடாவே வாங்கி வச்சுக்கிறேன் நானு. கரெக்டா சொல்றேன். டைசன் அதானே. அது ஏதோ ஒண்ணு அவள்தான். டைசன்லாம் கிடையாது. நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ற? ஆமா அதுதான் சொல்றேன். ஹேர் அக்சசரிஸே கிடையாது. அப்புறம் வேற என்ன அக்சசரிஸ்? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்க அம்மா சரியான ஓட்டவா. எங்க அம்மா ஒரு 2 மணி நேரம் அவங்க கிட்ட தாயே அழகு தாயே பேசுறா உட்காந்து வரீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆனா சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மௌலி எல்லாருமே ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம் மோனாக்கு. அதனால நீங்க பாருங்க. குச்சி மிட்டாய் குளிர். ஆனா நாங்க எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது மாப்பிள்ளையோட கிஃப்ட்டுக்கு தான். செலிப்ரேஷன் எப்படின்னா கரண்ட் கம்பியில கைய கட்டி பெனாயில்
மாட்டுச்சாணி முட்டை எல்லாம் வரும். உன் பர்த்டேக்கு நான் வேற மாதிரி கொண்டு வரேன். பர்த்டே பம்ப்ஸ்னா அதுதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.